தோவாளை பூசந்தையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் விலை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூசந்தையில் கேரளாவில் நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் பூக்களை வாங்க குவிந்து வருகின்றனர். மேலும் மல்லிகை பூ கிலோ 3000 ரூபாயாகவும் பிச்சு பூ கிலோ 4000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. மேலும் கடந்த 7 நாட்களாக வயநாடு நிலச்சரிவு உயிரிழப்பு காரணமாக கேரளா மாநில அரசு சார்பில் ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்பட்டு உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் பூக்களை வாங்கிச் செல்ல பொதுமக்கள் வராததால் விற்பனை மந்தமாக இருந்தன. இதனைத் தொடர்ந்து மேலும் இன்று பொதுமக்கள் குவிந்து பூக்களை வாங்கி செல்வதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை இந்த ஊர்ல இருந்து விதவிதமான பூக்கள் சுமார் 25 முதல் 30 டன்னுக்கு மேலே பூக்கள்லாம் வந்திருக்கு. அதேமாரி பூக்கள் விலையில் எடுத்துக்கிட்டால் ஒரு 4 நாள் முந்தி வர 1 கிலோ மஞ்சள் கேந்தி 30 ரூபா போச்சு, இன்னும் 70 ரூபா. 25 ரூபா போன சிவப்பு கேந்தி 120 ரூபா, 30 ரூபா போன அரளி 150 ரூபா, அதுமாரி 80 ரூபாய் போன ரோசாப்பூ 200 ரூபா. எல்லா பூக்களுமே 1-4-5 மடங்கு விலை. இந்த விலைக்கு பூக்கள் கிடைக்கல. அப்போ கேரளாவிலேருந்து பூ வாங்கக்கு நிறையா பொதுமக்கள் அப்புறம் கல்லூரி மாணவ மாணவிகள் நிறைய பூ வந்துருக்காங்க. பூக்கள் செலவாயிட்டு இருக்கு. மார்க்கெட் சூடாக தான் போயிட்டுருக்கு. எதிர்பார்த்த விட கடுமையாக சூடாக போயிட்டுருக்கு. வியாபாரம் நல்லா தான் இருக்குது. ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி அருகே நடந்து சென்ற பெண்ணிடம் நகை பறித்து சென்ற 3 வழிப்பறி திருடர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்தவர் சின்னத்தாயி. இவர் அங்கு மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கஞ்சநாயகன்பட்டியில் சின்னத்தாயி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் சின்னத்தாயி அணிந்திருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 8 சவரன் தங்கச்சங்கிலியை கத்தியை காட்டி மிரட்டி பறித்து சென்றுள்ளனர். இது குறித்து சின்னத்தாயி தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் தீவட்டிப்பட்டி நகை அடகு கடையில் நகையை விற்பனை செய்ய 3 பேரும் கொண்டு சென்றுள்ளனர். இதில் சந்தேகமடைந்த அடகு கடை உரிமையாளர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அங்கு விரிந்த காவல்துறையினர் 3வரையும் கைது செய்து நகையை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பண்ருட்டி அருகே தேசிய ஊரக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியின் போது கதம்பு வண்டு கொட்டியதால் 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த கோட்டாளம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட மந்திப்பாளையம் ஓடை பகுதியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 50ற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஏரி பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த போது அப்பகுதியில் உள்ள புதரில் மண் கொட்டியுள்ளனர். அங்கிருந்த கதம்பு வண்டுகள் திடீரென வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் மீது கொட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 5 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் தேமுதிக சார்பில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தேமுதிக சார்பில் நடைபெற்றது. இதில் பழைய பேருந்து நிலையம் அம்மா உணவகம் அருகே புதுக்கோட்டை தேமுதிக வடக்கு மாவட்டம் சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கும் முகாம் நடைபெற்றதில் கழக துணை செயலாளர் LK சுதீஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கும் முகாமினை துவக்கி வைத்து புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கினார். மாநில அளவிலான வீல்சேர் கிரிக்கெட் போட்டியினை மிக்சிலின் நிறுவனத்தின் CSR மேனேஜர் ஜனனி அருணகிரிராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் அடுத்த அரண்வாயில் குப்பம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் கிரிக்கெட் மைதானத்தில் வீல்சேர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர், சென்னை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வீல்சேர் கிரிக்கெட் வீரர்கள் இந்த மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு தங்களின் கிரிக்கெட் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த மாநில அளவிலான வீல்சேர் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகளுடன் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. முன்னதாக வீல்சேர் கிரிக்கெட் அணியினரின் பேரணியும் நடைபெற்றது. பல்வேறு இடங்களில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 19 தமிழக மீனவர்கள் மீட்கப்பட்டனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 3 மீனவர்கள், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் மற்றும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 5 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்தனர். இந்நிலையில் மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து 19 மீனவர்களை விடுதலை செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விடுதலை செய்த மீனவர்களை சென்னை விமான நிலையத்திலிருந்து 19 மீனவர்களுக்கும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 கார்கள் ஒரு அரசு பேருந்துடன் மோதிக்கொண்டது. இந்நிலையில் இந்த விபத்தில் வாகனம் சேதமடைந்தாலும் வாகனத்தில் உள்ளவர்கள் யாருக்கும் காயமில்லாமல் உயிர் தப்பினர். இதற்கிடையில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போலீசார் சீர் செய்தனர். செங்கல்பட்டு அருகே மணல் குவாரியை திறக்க வலியுறுத்தி 5000 லாரிகளுடன் பேரணியில் ஈடுபட உள்ளதாக ஒருங்கிணைந்த மணல் சவுடு லாரி உரிமையாளர் சங்கங்கள் அறிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் யுவராஜ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யுவராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு 11 மாதங்களாக மணல் குவாரி நிறுத்தப்பட்டதால் தங்களின் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி லாரி வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டியில் கோயில் வளாகத்திற்குள் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து புகார் அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட கொண்டமநாயக்கன்பட்டியில் 800 ஆண்டுகள் பழமையான ஒன்னம்மாள் தொட்டராயர் கோயில் உள்ளது. இக்கோயிலின் தெருவில் புதிதாக கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் இக்கழிவுநீர் வாய்க்கால் இக்கோயிலின் வழியாக செல்லுமாறு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கோயில் வளாகத்திற்கு உள்ளே கழிவுநீர் வாய்க்கால் செல்வதால் கோயில் அசுத்தம் ஏற்படும், எனவே கழிவுநீர் வாய்க்காலை மாற்று வழியில் அமைக்க வேண்டும் என ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.